ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரவேசிக்காவில் செகண்ட் பேப்பரில் சரித்திர சித்திரன் मांडवी। வாங்க பார்க்கலாம்। प्रस्तावना। मांडवी भारत की पत्नी है। वह भारतीय नारी है। भारतीय नारी के सभी उत्तम गुण उसमें मौजूद है। மாண்டவி பரதனுடைய மனைவி। அவங்க ஒரு இந்திய பெண் எப்படி இருப்பாங்களோ அதுபோல் அவங்க பெண்ணின் ஒரு பொண்ணோட அனைத்து குணங்களையும் பெற்ற ஒரு நல்ல ஒரு கேர்ள் அப்படின்னு சொல்கிறாங்க। आदर्श पत्नी। मांडवी हमेशा भरत का साथ देते हैं। उसके हर काम में शगने देती है। जब भरत राम की पादुकाओं को ही राजा मानकर राज्य निर्वाह करता है, तब मांडवी इसे खुशी के साथ मान लेती है। वह शक पादुकाओं की पूजा करती है। மாண்டவி எப்போவுமே பரதன் என்ன செய்கிறானோ அதுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க। பரதனுக்கு ராம் காட்டுக்கு போயிட்டாங்க, அது ஆட்சி பண்ணல, அது ஃபீல் ஆகும்போது அவங்க காட்டுக்கு போயிட்டு அங்கே ராமர்கிட்ட அவங்களுடைய அந்த செப்பலை எடுத்துகிட்டு அவங்க ஒரு ராஜாவா அப்படி நினச்சி அவங்களுடைய ஆட்சி நடத்துகிறதா நினச்சி அவங்க சிம்மாசனத்தில் அந்த சீட்டில் வச்சு அவங்க வணங்கி பண்ணுறாங்க இல்லையா? அப்போ மாண்டவி அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறாங்க। அதாவது பரதன் என்ன சொல்கிறாங்களோ அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே எப்போவுமே இருக்கிறாங்க। राम पर भरोसा। मांडवी मानते हैं कि श्री राम की पादुकाएं हर समय का हल देंगे। पादुकाओं के बल पर राज्य का निर्वाह खूब होगा। वह भरत से कहते हैं कि महाप्रभु की कृपा ही हमारे संतोष का बल है। அந்த ராமருடைய செப்பல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு தான் சிம்மாசனத்தில் வச்சு அதை ஆட்சி நடத்துகிறாங்க। அப்படி நடத்தும்போது அந்த செப்பலே எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணும், அது அந்தளவு சக்தி வாய்ந்தது, வலிமை வாய்ந்தது, இந்த ராஜ்யத்தில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு ரொம்ப வலிமையோடு நம்புகிறாங்க। இது மகாபிரபு யார், ராமருடைய அருள் தான் அப்படின்னு சொல்லி பரதன் கிட்ட மாண்டவி சொல்கிறாங்க। புத்திமதி नारी। भरत सोचता है कि श्री राम अयोध्या लौटने नहीं आएंगे, इसलिए कहता है कि यदि श्री राम समय पर नहीं लौटने दो, मैं अपने प्राण को त्याग दूंगा। इस संदर्भ में मांडवी अपने सपने की बात कहती है। वह किसी भी तरह भरत को धैर्यवान बनाना चाहती है, इसलिए स्वप्न की बात बनाता है। वह वास्तव में मांडवी दोबारा रचित कहानी है। वह सुनकर भरत में भाव परिवर्तन आता है। ஸ்ரீராமர் அயோத்தியா திரும்ப மாட்டார், அதாவது சொன்ன அந்த டைமில் திரும்ப மாட்டார் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நான் உயிரையே விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி, அவருக்காக உயிரே விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி பரதன் சொல்கிறாரு। அப்போ அந்த சூழ்நிலையில் மாண்டவி ஒரு கனவு காண்றா। அந்த கனவை பற்றி பரதன் கிட்ட சொல்கிறாங்க। அதை சொன்னதும் அதை கேட்டு பரதனுடைய அந்த மனநிலைமை மாறிடுது। सुसंस्कृत। मांडवी भरत से बात करती रहती है। इसमें एक प्रतिकारी आकर कहता है कि एक वधु आपको देखना चाहता है, आने को कहता है। इस संदर्भ में मांडवी अंदर चली जाती है, पर पुरुष के सामने रखना वह गलत मानती है। மாண்டவி பரதன் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு காவலர் சொல்கிறாங்க, உங்களை பார்க்க ஒரு துறவி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பரதன் கிட்ட। அவங்க சொன்னதும் பரதன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த மாண்டவி அந்த இடத்துலேருந்து அவங்க உள்ளே போயிடுறாங்க। அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆணுக்கு முன்னாடி இருப்பது தவறு, இருக்கிற தவறு அப்படின்னு நினைக்கிறாங்க। सासों की सेवा। मांडवी अपनी तीनों सासों की सेवा करती है। परिवार में मध्यम छाया है। सभी अपने जीवन को बार स्वरूप मानते हैं। इसे संदर्भ में मांडवी सबसे बात करके उनका दुख दूर करती है, उनकी सेवा शुश्रूषा करती है। மாண்டவி அவங்க மாமியாருக்கு எப்படி சேவை செய்கிறாங்க? மாண்டவி 3 மாமியார்களுக்கும் நல்ல சேவை பண்ணுறாங்க। அந்த சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதை பேசி அதை அவங்கக்கிட்ட பேசி அவங்களுடைய துக்கத்தையெல்லாம் போக்குறாங்க। அதோடு அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப அன்பாக பழகி அவங்களுடைய அன்பாக கவனிச்சுக்கிறாங்க। உபசங்கர்।
एक राजा के घराने के स्त्री में जो भी गुण होने चाहिए वे सारे गुण मांडवी में मौजूद हैं. மாண்டவி का சரித்திர மகான் சரித்திர है. ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அனைத்து குணங்களும் மாண்டவிகிட்ட இருக்குது. அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப சிறந்த ஒரு அற்புதமான கேரக்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. எல்லோரும் நல்லா படிங்க. அடுத்து நம்ம ஸ்ரீராமில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.